அண்ட் இதில் வந்து நம்ம போஸ்ட் பேக் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இது ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கான்செப்ட். அண்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட லெசன் பண்ணல ரைட் கிளிக் பண்ணி ஆட் நியூ ஃபோல்டர். அண்ட் இதுக்கு வந்து நான் வந்து ரீடைரக்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன் பேர், ரீடைரக்ட். அண்ட் இந்த ரீடைரக்ட் சம்மந்தப்பட்டமான நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் சேவ் பண்ணி வைக்க போகிறோம். அண்ட் நம்ம இதிலேருந்து ஆரம்பிக்கலாம். அண்ட் இந்த ரீடைரக்ட் ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணி ஆட் நியூ ஐட்டம். அண்ட் இப்போ இந்த வெப் ஃபார்மை கிளிக் பண்ணிக்கோங்க, விஷுவல் சி ஷாப். அண்ட் இதுக்கு நேம் வந்து நான் போஸ்ட் பேக் அப்படின்னு கொடுத்துட்றேன். Let's begin and place code in separate file. Select master page. Okay. And நம்ம வழக்கமா போற டிவிஷன். அண்ட் இந்த இடத்துல நம்ம எக்ஸாம்பிள் ஆரம்பிக்கலாம். அண்ட் இப்போ நான் என்னோட டிசைனர் வியூக்கு போய்க்கிறேன். அண்ட் இந்த இடத்துல நான் ஒரு லேபிளை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த இடத்துல போடுறேன். அண்ட் இதுக்கு பேர் போஸ்ட் பேக் எக்ஸாம்பிள். அண்ட் இதோட சைஸ் வந்து ஜஸ்ட் நான் எக்ஸ் லார்ஜ் வச்சுக்கிறேன். அண்ட் இது பக்கத்துலேயே நான் ஒரு பட்டனை போடுறேன், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போடுறேன். அண்ட் இதுக்கு பட்டனு டெக்ஸ்ட் வந்து கிளிக் மீ அப்படின்னு போடுறேன். அண்ட் ப்ளஸ் டேப் கீ. ஓகே, இப்போ நமக்கு பட்டனில் அப்டேட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த பட்டனை நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த பார்டரை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பேண்ட் ஆகும். அண்ட் கொஞ்சம் ஹைட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நான் கண்ட்ரோல் பி கிளிக் பண்ணுறேன். என்னோடய டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசாகும். அண்ட் இப்போ என்னோடய ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு நான் என்னோடய பேஜை ரன் பண்ணுறேன். டீபக் ஸ்டார்ட் வித்தவுட் டீபக்கிங். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, என்னுடைய பேஜ் வந்து லோட் ஆகுது. இப்போ என்னோடய பேஜ் லோட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஒரு பேஜ் லோட் ஆகும்போது வர ஒரு எவெண்ட் இது. அதாவது இதை வந்து பேஜ் லோட் எவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேஜ் லோட் ஆகும்போது என்ன நடக்கும்? ஸோ நார்மலாக பேஜை லோட் பண்ணி கொடுக்கும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, போஸ்ட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போஸ்ட் பேக் எப்போ நடக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பட்டனும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு நம்ம ஸ்க்ரீனில் இந்த பட்டன் இருக்குது. இந்த பட்டனை இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், என்னோடய பேஜ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பேக் ஆகுது. சார் நல்லா கவனிங்க, கிளிக் பண்ணும்போது என்னோட பேஜ் லோட் ஆகுது. ஸோ பட்டன் கிளிக் மூலயமா நம்ம பேஜ் லோட் ஆச்சுன்னா அதை வந்து போஸ்ட் பேக்குன்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம பேஜை ரன் பண்ணோன்னா அது வந்து பேஜ் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பேஜ் ஃபஸ்ட்டு லோட் ஆகுது, அதை வந்து நார்மலாக பேஜ் லோடுன்னு சொல்லுவாங்க. பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்ம பேஜ் லோட் ஆகுது இல்லையா, அதை வந்து போஸ்ட் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் இருக்குது, நான் அதை காமிக்கிறேன். ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய கோட் பிகன் ஃபைலுக்கு போகிறேன். போஸ்ட் பேக், என்னோட கோட் பிகன் ஃபைல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் லோடுன்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம பேஜ் ஃபஸ்ட் வாட்டி லோட் ஆகும்போது ஏதாவது நடக்கணுமா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம். இன்கேஸ் என் பேஜ் லோட் ஆகும்போது ஏதாவது நடக்கணும், ஐ மீன் ஏதாவது ஒரு எவெண்ட், ஏதாவது ஃபங்க்ஷன் ரன் ஆகணும் அப்படின்னா நம்ம அதை இந்த இடத்துல எழுதலாம். நான் இங்கேருந்து ஒரு சிம்பிள் பேசிக் எக்ஸாம்பிள் ஒன்று எழுத போகிறேன். நான் இந்த இடத்துல ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி போகிறேன். இஃப் நான் பேஜ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல இந்த இன்ஸ்டன்ட்டில் நான் பேஜ்னு எதை ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா கரண்ட் பேஜ், அதாவது போஸ்ட் பேக் டாட் ஏஎஸ்பிஎக்ஸ் பேஜ். ஸோ அதனால தான் நான் இந்த பேஜுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபையாக நேம் கொடுக்கல, ஜஸ்ட் நான் பேஜ்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பேஜுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ கரண்ட் பேஜ். அண்ட் டாட் வைக்கிறேன், வச்சுட்டு இஸ் போஸ்ட் பேக் கேபிட்டல் பி கேபிட்டல் பி போஸ்ட் பேக்னு டைப் பண்ணுறேன். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த பேஜ், இந்த கரண்ட் பேஜ் போஸ்ட் பேக் ஆகுதா இல்லையா, இஸ் போஸ்ட் பேக் ஜஸ்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ். இன் கேஸ் என்னுடைய இந்த பேஜ் போஸ்ட் பேக் ஆகலைன்னா, அதாவது இஸ் போஸ்ட் பேக் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த பேஜ் போஸ்ட் பேக் ஆகலைன்னா என்ன நடக்கணும். ஸோ திரும்பி என்னுடைய போஸ்ட் பேக் டாட் ஏஎஸ்பிஎக்ஸ் பேஜுக்கு வரேன். இந்த இடத்துல நான் வந்து ஒரு ட்ராப் டவுன் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் என்னுடைய ஸ்டாண்டர்ட் டூல் பாக்ஸில் போயிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி என்னுடைய ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டை போடுறேன். அண்ட் இப்போதைக்கு இது எம்டியாக இருக்குது. அண்ட் இதோடைய ஐடியா மட்டும் நான் நோட் பண்ணிக்கிறேன், ட்ராப் டவுன் லிஸ்ட் 1. அண்ட் இதுக்கு நான் டிஃபால்ட்டாக இதை அப்படியே கொடுத்துட்றேன். அப்படி இல்லாட்டி நம்ம ஜஸ்ட்
போஸ்ட் பேக் ட்ராப் டவுன் அப்படின்னு வச்சுக்கலாம். போஸ்ட் பேக் ட்ராப் டவுன் லிஸ்ட், நான் அதை டேப் கிளிக் பண்ணுறேன், என்னோடய ஐடி வந்து சேவ் ஆகிடும். அண்ட் என்னுடைய கோட் பிகன் ஃபைலுக்கு வரேன். அண்ட் இந்த இடத்துல என்னுடைய போஸ்ட் பேக் ட்ராப் டவுன் லிஸ்ட்டை கால் பண்ணுறேன். டாட் ஐட்டம்ஸ் டாட் ஆட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஐட்டம் டாட் ஆடுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, என்னோடய ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் நான் ஏதோ ஒரு ஐட்டமை ஆட் பண்ண போகிறேன். என்ன ஐட்டம் ஆட் பண்ண போகிறேன்னா, இந்த டபுள் கோட்ஸ்க்கு உள்ளே இருக்க ஐட்டத்தை நான் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் இது எப்போ நடக்கும் அப்படின்னா, பேஜ் லோடில் நடக்கும். அதாவது இங்கே நான் என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன்னா, என்னுடைய போஸ்ட் பேக் ஃபால்ஸாக இருந்தால், அதாவது போஸ்ட் பேக் ஃபால்ஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னா, பேஜ் லோட் நடக்கும்போது போஸ்ட் பேக் நடக்காது, போஸ்ட் பேக் நடக்கும்போது பேஜ் லோட் நடக்காது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, போஸ்ட் பேக் ட்ரூவாக இருந்தால் பேஜ் லோட் ஃபால்ஸாக இருக்கும், பேஜ் லோட் ட்ரூவாக இருந்தால் போஸ்ட் பேக் ஃபால்ஸாக இருக்கும். ஸோ இதுதான். ஸோ இந்த கேஸில் போஸ்ட் பேக் இருக்குது, போஸ்ட் பேக் வந்து ஃபால்ஸ். ஸோ அப்போ என்னுடைய ட்ராப் டவுனில் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஆட் ஆகணும். ஜஸ்ட் நான் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 2 and 3, அதாவது என்னோடய ட்ராப் டவுனில் 1 2 3 அப்படின்ற 3 ஐட்டம் வந்து ஆட் ஆகணும். ஸோ ஆட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ட்ராப் டவுன் லிஸ்ட்டை நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஸோ இருந்தாலும் இது ஒரு நல்ல ஹேபிட், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு போடுறது. ஸோ இதை நம்ம அப்படியே இதை கண்டினியூ பண்ணணும். அண்ட் இன்கேஸ் என்னுடைய ஃபஸ்ட்டு பேஜ் லோட் ஆகும்போது, அதாவது என்னோடய போஸ்ட் பேக் ஃபால்ஸாக இருந்தால் 1 2 3ன்ற இந்த 3 ஐட்டம் ஆட் ஆகணும். அப்படி இல்லாட்டு if page dot post back equal to ட்ரூவாக இருந்ததுன்னா, இன் கேஸ் என் பேஜில் போஸ்ட் பேக் நடந்ததுன்னா, நான் இந்த கோட் அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டுக்கிறேன் என்னோடய டைமை சேவ் பண்ணுறதுக்கு. அண்ட் இதில் வந்து 4 5 and 6 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ பேஜ் லோட் ஆச்சுன்னா 1 2 3ன்றதை ஐட்டத்தை ஆட் பண்ணும், போஸ்ட் பேக் ஆச்சுன்னா 4 5 6ன்றதை ஆட் பண்ணும். அண்ட் என்னோடய ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். டிபக் ஸ்டார்ட் வித் டிபக்கிங். ஸோ ஆக்சுவலி இப்போ நடக்கிறது வந்து பேஜ் லோட். இப்போ தான் என்னோடய பேஜ் லோடாக இருக்குது. ஸோ அதாவது என்னுடைய போஸ்ட் பேக் வந்து ஃபால்ஸ். இப்போ பேஜ் லோடு தான் நடந்திருக்கு, போஸ்ட் பேக் நடக்கலை. ஸோ அதாவது போஸ்ட் பேக் ஃபால்ஸ். ஸோ அப்போ வந்து 1 2 3 3 ஐட்டத்தை ஆட் பண்ணியிருக்கு. அதான் 1 2 3. ஸோ இந்த போஸ்ட் பேக் ட்ராப் டவுன் லிஸ்ட்ன்றது அந்த என்னுடைய ட்ராப் டவுன் லிஸ்ட்டோடைய ஐடி அண்ட் ஐட்டத்தை ஆட் பண்ணியிருக்கேன். 1 2 3 இந்த 3த்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த கிளிக் பண்ணுறேன். ஸோ என்னோடய பட்டன் கிளிக் பண்ணுவேன், அப்போ என்னுடைய பேஜ் லோட் ஆகும். ஸோ அது பேர் வந்து போஸ்ட் பேக். கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே என்ன பண்ணுது, 4 5 6 ஆட் ஆகுது. அதாவது என்னுடைய போஸ்ட் பேக் வந்து ட்ரூ ஆகிடுது. ஸோ அதனால் ஃபஸ்ட் என்னுடைய ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் இருக்க ஐட்டத்தை எல்லாத்தையும் கிளியர் பண்ணுது. கிளியர் பண்ணதுக்கு அர்த்தம் என்னென்னா, 1 2 3 முன்னாடி இருந்தது இல்லையா, ஸோ அதை ரிமூவ் பண்ணுது. ரிமூவ் பண்ணிவிட்டு 4 5 6 ஆட் பண்ணுது போஸ்ட் பேக் அப்போ. ஸோ அதான் 4 5 6 அப்படின்ற ஐட்டம் வந்து நம்மளுக்கு இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து பேஜ் லோடுக்கும் போஸ்ட் பேக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்.